Thank you. First of all, very good morning to all. Today, one of the important topics, how to crack the GATE examinations. See, for my past experience, I would like to share my past experience. When I was writing the GATE examination in year of 2015, அதில் என்ன மாதிரி experience I would like to share with you. So, GATE examination, GATE 2021, actually graduate aptitude test in engineering. இதுக்கு வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹவ் டு ஃபாலோ தட் வாட் இஸ் த ப்ரொசீஜர்ஸ் வாட் ஆர் ஹவு டு கிராக் ஈஸியஸ்ட் எப்படிலாம் நம்ம பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணால் நம்ம கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம், இதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு மெயினாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் என்னன்னு தெரியும். வாட் இஸ் கேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இந்த கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஐடிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஐஐடி கராக்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐடி சென்னை, ஐஐடி மெட்ராஸ், இப்படின்ற நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎஸ்சி அதில் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி இந்த கேட் எக்ஸாமு. இந்த இயர் வந்து இப்போ அப்கமிங் இப்போ வரக்கூடிய 2021 கேட் எக்ஸாம் வந்து ஐஐடி கராக்பூர் வந்து கேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஐ வாண்ட் டு கோ ஹையர் ஸ்டடீஸ், அது மட்டும் மீன் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? தெர் ஆர் செவரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிஎஸ்யூஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ஸ், கவர்மெண்ட் எய்டட் செக்டர்ஸ், அதெல்லாம் நிறையா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு then you can write the exams. So now you are at the pre-final year and final years of that. So this is a right time to learn how to crack the எப்படி கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு அப்படி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் கேட்? அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கேட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து ஐஐடிஸ், ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், நெக்ஸ்ட் போங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் வேர்ல்ட், ஆல் ஓவர் இந்தியா. ஸோ வந்து அவங்க வந்து அதில் மெயின் பர்பஸ் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், நம்ம வந்து கேட் எக்ஸாம் குவாலிஃபைட் பண்ணாங்கன்னா, இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் இன் கேட் எக்ஸாமினேஷன், ஸோ யூ கேன் மூவ் ஃபார் தி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் ஜேஆர்எஃப், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகலாம். இதுதான் வந்து ஒரு மெயின் எய்ம். அதுக்காக தான் they are conducting the கேட் எக்ஸாமினேஷன்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட் போங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம்னா, இப்போ கேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆர் ஐஐடிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து மெயினாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஈவன் வந்து நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், அந்த பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்க இல்லையா, தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு ரைட் தி கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து அந்த கேட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஹலோ, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எழுதலாம். அண்ட் தென் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் ரிலேட்டடாக படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு ரைட் தி கேட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த வந்து நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய நம்ம யாரெல்லாம் எலிஜிபிள். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா 20 who are eligible to take a gate, நெக்ஸ்ட் போங்களேன். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு ரைட் ஏ கேட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? நம்ம இப்போ ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களும் கேட் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் முடிச்சு தேர் ஆர் கிவிங் நம்மளுக்கு கேட் ஸ்கோர் வந்து அட்லீஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ரைட் கேட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ப்ரீ ஃபைனல் இயர் படிக்கிறப்பயே வந்து நம்ம கேட் எக்ஸாம் எழுதலாம். ஆல் தோஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் இந்தியா, நம்ம எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் ஆர் பர்சூயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are also eligible to write the GATE examination, and science students also can eligible. Science and humanities இருக்காங்களே அவங்க வந்து எழுதலாம். சரிங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் who are eligible to take GATE. அந்த இப்போ வந்து இதுல வந்து நம்ம இதுக்கு வந்து என்ன பர்பஸ் வந்து, நம்ம கேட் எக்ஸாம் எழுதுறது மூலமா இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி நம்ம பேக்ரவுண்டோட போய் அங்கே வந்து
கரியருக்குனாலும் சரி, ஸ்டடீஸ் பர்பஸ்க்கான லைக் நேஷனல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர், அவங்க தே ஆர் அக்செப்டட் இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் இன் த கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் இன் கேட், நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு ரைட் ஏபிள் டு ஸ்டடி நம்ம எனி கோர்சஸ். நம்மளுக்கு வந்து நம்ம ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஏஎஸ்சி ஆர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரம் த கேட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அங்கே போய் படிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் தி ஹையர் ஸ்டடீஸ் தென் மஸ்ட் கிளியர் இன் தி கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போ ஈவன் தோ நீங்கள் வந்து கேட்டு குவாலிஃபைடாக இருந்துச்சோ ஆஃப்டர் த கம்ப்ளீட்டான எம்டெக் ஆர் எம்எஸ், you can also applying for PhD also. Some integrated courses-லாம் இருக்கு, எம்டெக் அண்ட் வித் இன்டகிரேட்டட் PhD. அதெல்லாம் அந்த ஐஐடிஸ், என்ஐடிஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூ மஸ்ட் குவாலிஃபைட் இன் தி கேட் எக்ஸாமினேஷன்ஸ். when you are completed BE இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அப்போ வந்து நீங்கள் BE இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நீங்கள் முடித்த பிறகு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு எம்டெக்கோ அப்படி படிக்கணும், அல்லது எம்எஸ் படிக்கணும். எம்எஸ் பை ரிசர்ச் இன் இந்தியாவில் ஆல்சோ தேர். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் எம்எஸ் இருக்குது, நம்ம இந்தியாவிலையும் எம்எஸ் இருக்குது. எம்எஸ் பை ரிசர்ச், சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டி, டாப் லெவல் ஐஐடிஸ், என்ஐடிஸ் ஆஃபரிங் தி எம்எஸ் டிகிரி ஆல்சோ. ஸோ அது வந்து 2 years கோர்ஸ் தான். நம்ம இந்த கோர்சஸும் வந்து யூ கேன் இதுக்கு வந்து மெயின் திங் இஸ் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் who are all eligible to take GATE examinations. So all those engineering students and engineering graduates pursuing third year students also eligible, and science and humanities students also eligible to write the GATE examination. சரிங்களா? நெக்ஸ்ட் போங்களேன். அடுத்து வந்து நீங்கள் வந்து there are 4 years, ஃபார் எக்ஸாம்பிள் 4 years இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர். நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் when you are entering in the college, நம்மளுக்கு ஒரு ambition goal, ஒரு very few of students only they having some goals, choose an engineering degree. I want to become a good civil engineer, or I want to go for software industries, or CTS pays or IT companies, or very core companies, or government employee, whatever it may be. அது வந்து ஒரு very few of students only having this kind of attitude. Okay, there is no issue. When you are first year or second year, third year, final year, அப்பதான் you are entering the college என்றப்ப உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு it will take some times. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் காமன் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். தென் நீங்கள் செகண்ட் இயர் நீங்கள் வரப்போ யூ ஹாவ் டு சம் ஐடியா அபவுட் தட் சப்ஜெக்ட், அபவுட் யுவர் கோருக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. லைக் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம உள்ள வரோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அதை பற்றி கொஞ்சம் ஓகே ஏதோ சம்வாட் நம்ம என்டர் ஆகிறோம். தேர்ட் இயர்ஸ் ரைட் டைம் கோல் ஃபிக்ஸிங், வாட் யூ வாண்ட் டு பிளான். நீங்கள் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபைனல் இயர் நான் என்ன ஆகணும், என்ன மாதிரி ப்ரொஃபஷனுக்கு போகணும், கேட் படிக்கணும், கேட் எக்ஸாம் எழுதணுமா, அல்லது வந்து நான் என்ன அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரைட் டைம் வந்து தேர்ட் இயர். Even when you are studying a second year too, if you want to go for ME, MTech or government job, central PSUs, you started from study from the second year onwards. Second year வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் ரைட் டைம். தேர்ட் இயர் ஏன்னு சொல்றேன்னா, இந்த இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு ரைட் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு சம் நாலேஜ் அபவுட் இன் செகண்ட் இயர். ஸோ அப்போ நீங்க ஒரு ட்ரையல் எழுதலாம், தேர்ட் இயர்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். இஃப் யூ நாட் குவாலிஃபைட், நோ டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா நம்ம ஃபைனல் இயர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. அப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டைம் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ when you are entering a third year, goal fixing, you find out your area of specialization, whatever courses, whatever degree, you finalize the goal fixing area of specialization. I want to become, I want to go for what kind of jobs. So that is a right time for fixing a goal. Then action plan means you take that, adukku vandu nama fix the goal, then adukku thandapadi enna mari necessary action, nama enna mari step edutha you have to reach the goal. So first you have to identify that, then you have to fix the goal, then you can travel that path. And then நீங்க அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபைனலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். தென் வந்து அது there is some errors, அதுக்கு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ், அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கிறப்ப you know there is some experience, you know kind of the experience, like நீங்க உங்களுக்கு இன்டர்வியூனாலும் இருக்கட்டும், அது வந்து உங்களை
கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சம் எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைக்காது, தெர் இஸ் சம் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன் கேஸ் இப் யூ ஃபெயில் மீன்ஸ் என்னதுன்னா, அந்த உங்க கோலை ரீச் பண்ண முடியலாட்டினா உங்களுக்கு சம் எரர்ஸ், என்ன மாதிரி எரர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு தெரியும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றது இப்போ சரியான டைம். ஸோ இந்த மாதிரி யூ சிஸ்டமேட்டிக்கா யூ ஹவ் டு பிளான், அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ரீச் இன் த கோல். சரி, ஓகே, வாட் ஆஃப்டர் தி பிஇ, வாட் ஐ வாண்ட் டு பிகம். நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு எய்ம் இருக்கும். ஐ வாண்ட் டு பிகம் பிளேஸ்மெண்ட் ஐடி கம்பெனிஸ் ஆர் கோர் கம்பெனிஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ், தென் அந்த பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ஸ், அப்படிலாம் இருக்கும். ஸோ இது வந்து இந்த வாட் ஆஃப்டர் பிஇ, இது வந்து நீங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னா, when you are entering a third year, second year semester முடிச்சுட்டு வாரீங்களா, அப்பே you have to fix that. your mind fix பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாரும் கேட் எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாரும் ஹையர் ஸ்டடிஸ் பண்றாங்க, எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. யூ நோ யுவர் கேப்பபிலிட்டி, வாட் who you are. Okay, find yourself first. You have to find yourself, then you can travel that path, then only you can reach the யுவர் கோல். இல்லாட்டி நம்ம ஆக்சுவலி அப்படியே நம்ம வந்து டைலமாவா நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருப்போம். So when you are entering a third year, you have to fix your goal. I want to become a core company. It's like ஒரு சாஃப்ட்வேர் CTSO அல்லது LNTO or any kind of core companies. அதுல வந்து HCL என்ன டைப் ஆஃப் கம்பெனிஸோ எதில் நான் போகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லது ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறேன்னா, அல்லது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா, எதுனாலும் அது அந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணணும். எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், PSUஸா இருக்கட்டும், உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும். என்னதான் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் பேஸ்டு, ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கூட, இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க என்ன மாதிரி ஏரியால இருக்கீங்க, என்ன மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ நீங்க ஆஃப்டர் பிஇ நீங்க வந்து என்ன பண்ணனா, யூ ஹேவ் டு ஃபிக்ஸ். எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றீங்க, என்ன மாதிரி நம்ம பண்ண போறோம், படிக்க போறோம் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு யூ ஹேவ் டு டெவலப் யுவர் பேசிக் நாலேஜ். இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ். சார், ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடிஸ். ஸோ இன் இந்தியா ME, MS, MBA, JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, PhDs, PDF போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஸ் அண்ட் அதர்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கு. எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி PG டிப்ளமோ கோர்சஸ். Abroad countries are offering MS, even MBA, PhD, doctorate, and PDF also there. நீங்க abroad countries வந்து PG diploma courses, in India also there PG diploma courses எல்லாம் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸுக்கு போகணும்னா, ஆல் ஓவர் இந்தியா நீங்க வந்து காம்படிட்டிவ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, ME, MS இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து MBAக்கு ஒரு கேட் இருக்கும், அல்லது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் படிக்கணும்னா கேட் மஸ்ட், MBA கேட் எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து நீங்க வந்து இந்தியாவில் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ME, MS ஆர் PhD, JRF, நீங்க ஒரு ரிசர்ச் சென்டர் லைக் CSIR, SCRC, அதுக்கடுத்து இந்த மாதிரி நான் அது கீழே இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ல நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ஒர்க் இன் ரிசர்ச் சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கு கேட் எக்ஸாம் கண்டிப்பா தேவை. அதுக்கு JRF போகலாம். இஃப் பிஇ குவாலிஃபிகேஷன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் JRF யூ ஆர் எலிஜிபிள். அதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் அசிஸ்டன்ஸா போய் அடுத்த சயின்டிஸ்ட், அப்படி நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கா போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ். அப்ராட் கண்ட்ரிஸுக்கு வந்து MS, அதுக்கு வந்து சில கண்ட்ரிஸ் TOEFL, அடுத்து IELTS, JRF, அதாவது GRE எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. இதில் நம்ம குவாலிஃபைடு ஆயிருந்தோம்னா யூ கேன் ஏபிள் டு study in abroad countries also. In Tamil Nadu, if you want to study in Tamil Nadu for ME or MTech courses, they are conducting TANSET exams. It is conducted by Anna University. இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா TANSET எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ME, MTech நம்ம படிக்கலாம். ஸோ கேட்ன்றது ஆல் ஓவர் இந்தியா. சரிங்களா? கேட் ஆல் ஓவர் இந்தியா. சரியா? IELTS, TOEFL, GRE அதெல்லாம் வந்து நீங்க ஆல் ஓவர் வேர்ல்ட் நீங்க எங்கன்னா போகணும்னா அந்த இது வந்து குவாலிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். ஸோ நீங்க அதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன மாதிரி ப்ரொஃபஷனுக்கு நம்ம போக போறோம், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க.
அதுக்கு தகுந்தபடி நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Today we are mainly focusing on the GATE examinations. Next one is benefits of the passing the gates. If you are qualified, if you are passing the GATE examinations, நம்ம ME MTech in IITs NITsல போலாம். Admission in Singapore and German university, they are some of the universities that are offering the higher studies if you are qualified in the GATE examinations. So அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போலாம். And then job in PSU, public sector units, helps you to clear ISRO, DRDO, IES, TNBSC. அது ஏன்னா நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே TNBSC, TRB அது உங்களுக்கு நாட் மச் டஃப். உங்களுக்கு அந்த அளவுக்கு டஃபா இருக்காது. ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு அதே மாதிரி சான்ஸ் இருக்கும். இஃப் நீங்க எய்ம் டு நான் ஒரு கேட் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன், அப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இப்படி படிச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு கிளியர் டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா அதே சேம் ஆஃப் த கைண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தேர் ஆஸ்கிங் சம் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் தான் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அது கேட்ன்றதுல ஒரு காமனான ஒரு ஃபோரம். அதுல நீங்க இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஐஇஎஸ், டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ யூ கேன் ரைட். நீங்க கேட் எக்ஸாம் படிச்சு நம்ம பாஸ் ஆனால் இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மெயின் பெனிஃபிட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாப் காலேஜஸ் ஃபார் ஆஃபரிங் எம்டெக் அண்ட் எம்இ டிகிரிஸ். NUS, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். அடுத்து பார்த்தீங்கன்னா IISc, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், IITs, NITs, university colleges, top level university colleges are there. If you are qualified the GATE examination, they are off. You can directly admitted by these colleges. So if you are நீங்க GATE qualified அப்போனா they are giving you some stipend amount கொடுப்பாங்க. மந்த்லி 12,500 இந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஸ்டைஃபண்டோட படிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் வாட். இது ஒரு பார்ட். கேட்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா இது ஒன் பார்ட். நம்ம டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து PSU signed MOU வித் கேட். நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் அவங்க MOU சைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் லைக் பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான், ONGs, ஆயில் அண்ட் கேஸ், நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்ரி இயர் இன் தி மிட் ஆஃப் மார்ச் தே ஆர் ரிலீசிங் தி கேட் ரிசல்ட். ஆஃப்டர் த மார்ச், almost April and May, they are called for PSUs, call for from the PSUs. They clearly mention if you are qualified the GATE 2021 or 2022, you can apply or you can eligible. Whenever, sir, I got score in UG degree in 8.5 CGPA, first class with the distinction. They are not looking for your CGPAs. சரிங்களா? They are only focusing on fun. If you are qualified, if you are clear the GATE examination, you can directly requirements. If you are scoring a high marks, you are directly requirements to the top level companies, government aided companies. So startingly 60,000 plus உங்களுக்கு salary கிடைக்கும். These are the companies: Bharat Petroleum, Hindustan, Indian Oil Corporations, GAIL, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கம்பெனி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க கேட் குவாலிஃபைட் ஆனீங்கனாலே நீங்க யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஜாப் ஃபார் கிராஜுவேட் ட்ரைனிங், கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி போஸ்டிங்க்கு போயிடலாம். ஸோ நல்ல பொசிஷன் ஆயிரும். எடுத்தோன்னு when you are completed 21ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க BE. அப்ப if you qualified go to after the 22, very short young age you can able to study, able to work in the top level companies. ஸோ அதனால தான் கேட்டுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. ஹையர் ஸ்டடிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு PSU செக்டார்ஸ் இந்த மாதிரிலாம் there are several opportunities are there. So that's what we are insistent to study, to focusing on the GATE examination, to prepare. Also we are instructed to focusing on the GATE examinations. Okay, exam preparation tips for GATE. Sir, okay, fine, sir. We know about the GATE. If you are qualified the GATE examination, one is I want to go higher studies. Another thing is I want to do PSU sectors or any other government sector. Okay, fine. How to prepare the GATE examination? It's very much important thing. What I have done when I was studying in engineering, and then still I have to follow the kind of the rules and procedures, instruction. Okay, well, first thing is you need to prepare the selected topics of the syllabus, particular specialization you are supposed to give you examinations. See, நீங்க
நம்ம கேட் எக்ஸாம் வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங்லேயே சிவில் இன்ஜினியரிங் எழுதிக்கலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எழுதிக்கலாம், ஸோ ஜியோமேட்டிக்ஸ் எழுதிக்கலாம், ரிமோட் சென்சிங் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து என்ன மாதிரி ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவில் இன்ஜினியரிங்ல நான் இப்போ சொன்ன கேட் எக்ஸாம் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் எழுத அப்புறம் கேட் எக்ஸாம் ஃபார் ஜியோமேட்டிக்ஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படி இந்த மாதிரி எழுதுறேன்னா அதுக்கு தகுந்தபடி சிலபஸ் இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க இது சிவிலுக்கு சொல்றேன். இதே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த இன்ஜினியரிங் எந்த கோரா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாட் எவர் கோர் வாட் எவர் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் you have to know that you need to prepare the selected topics of the syllabus. First you have to collect the syllabus வந்து every year they are advanced technologies also added. அந்த கேட் syllabus வந்து 2021 syllabus வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆர் த கவர்ட் இன் தி கேட் எக்ஸாம்ஸ், என்ன நம்ம டாபிக்ஸ்லாம் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் திங்க் இஸ் எடுத்த உடனே கேட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னுட்டு நீங்க வாட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிடக்கூடாது. இட்ஸ் ராங் மெத்தட்ஸ். சரிங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்க் இஸ் நீங்க வந்து மெயினா என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கலெக்ட் த சிலபஸை கலெக்ட் பண்ணிட்டு அது என்ன நம்ம டாபிக்ஸ்லாம் இருக்கு, வாட் இஸ் ஈஸியஸ்ட் டாபிக் அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் இந்த டாபிக்லாம் படிச்சா நம்ம ஈஸியா நம்ம படிவோம். இட்ஸ் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், இட்ஸ் எனஃப் ஃபார் ஸ்டடிங் ஃபார் சர்வேயிங் எக்ஸாம். ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ அது ஏதோ ஒரு பேப்பர்ஸ் அதுல வந்து நீங்க வந்து ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது ஈஸியஸ்ட் டாபிக்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. நீங்க ஒரு சிலபஸ் எடுக்கிறீங்க, சிலபஸ் எடுத்துட்டு இந்த டாபிக் ஏன் ஈஸியஸ்ட் டாபிக் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன்னா அந்த டாபிக்ல நம்ம ஈஸியா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன், ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்ல இந்த டாபிக் நீங்க கவர் பண்ற அளவுக்கு இஃப் யூ ஆர் ஏபிள் அப்படின்னா நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் திங் இஸ் நீங்க வந்து அந்த ப்ரீவியஸ் சிலபஸை பார்க்கணும். ப்ரீவியஸ் சிலபஸ்ல வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்ட்ஸ்ல அதிகமா கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதை பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ல இருந்து 15% 15 கொஸ்டின்ஸ் கிட்ட அதிகமா கேட்கிறாங்க, அப்ப அதுக்கு அடுத்து நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எந்த இதுல அதே வெயிட்டேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட், நீங்க ஒரு சிவில் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எனி கோர், நீங்க அதுல ஒரு பர்டிகுலர் அந்த கோர் கொடுத்து அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சர்வேயிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு அண்ட் ப்ரீஸ்ட்ரஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், இப்படி நிறைய இருக்கும். இதுல எந்தெந்த மாதிரி டாபிக் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை தி செலக்டட் டாபிக் which they are questions asking, mostly probably they are asking the questions from the past few years. அதிகமா வெயிட்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வெயிட்டேஜ் ஆஃப் த ஈச் சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜை நீங்க பாக்குறீங்க. Then you have to start to prepare syllabus collect பண்ணி you need to prepare the selected topics of the syllabus, and then first you have to next thing is you have to choose the easiest topic, and then third thing is to find out the weightage of the each subject. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அந்த வெயிட்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமா கேட்கறாங்க, ஸோ அப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் அப்ப ஆஃப்டர் தட் யூ கான்சன்ட்ரேட் த மோர் தென் காமன் டாபிக்ஸ். ட்ரை டு லேர்ன் பேசிக்ஸ், இட்ஸ் வெரி வெரி எசென்சியல். பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் சில இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் வந்துடும். ட்ரை டு ரைட் த ஃபார்முலாஸ். உங்களுக்கு நோட் போடுங்க, ஒரு கிண்ட் எழுதுங்க, அதை எழுதி நம்ம ஃபார்முலாஸ்லாம் எழுதுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செகண்ட் அடுத்து ரீட் ஒன்லி திங்க் இஸ் டு நாட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தெரில, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச டாபிக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இஃப் யூ நோ த டாபிக்ஸ் யூ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு தெரியாத டாபிக்ஸை தெரிஞ்சுக்க பார்ப்பேன். Read only things that you do not know. Skip those topics you are already know. This will save your time. உங்க டைம் ரொம்ப சேவ் ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். Still I have followed that when I was studying in a BA, ME, even doing a PhDs also, you have to follow this. Discuss the topic with your seniors, teachers, or group of friends. Once you are started the discussing, more mind work better than the single mind. Discussing is very much important. Whatever you know, whatever you have studied or discussed with your seniors or teachers or your friends, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா மைண்ட் நல்லா நிறையா அவங்க கிட்ட இருந்து கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தம். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சில பார்க்ல தான் படிச்சிருப்பாங்க, உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
படிச்சுக்கிட்டு அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டாபிக் நான் கவர் பண்ணேன், அவங்க இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம மைண்ட் என்னைக்குமே நல்ல ஸ்டோரேஜ், நம்ம படிக்கிறத விட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய இருக்கும். தென் a wrong answer may decrease your overall performance in term of gate score. wrong answer வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அப்போ வந்து ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ தேர். ஸோ கேட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் ஆல் த கொஸ்டின் வெரி ஈஸியஸ்ட், எது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு இந்த ஆன்சர் ஷியூராக தெரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. லீவ் சம் கால்குலேஷன், ஒரு கால்குலேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து யூ ஹேவ் டு கம் பேக் டு கால்குலேஷன் ப்ராசஸ். தென் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு யூ ஹேவ் டு சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்புறம் தான் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அதுக்கடுத்து கால்குலேஷன்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் திங் இஸ் இதெல்லாம் மெயினான நம்மளுக்கு விஷயம். நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைம் 3 hours எக்ஸாமினேஷன், 65 questions. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸாக நீங்கள் முடிக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். வாட் ஆர் த ஹைலைட்? கேட் ஸ்கோர் இஸ் வேலிட் ஃபார் 3 years. ஆல் த கேட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மேட் ஆன்லைன் மூலம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் ஆல்சோ ஆன்லைன். The gate exam will have a numerical answer questions apart from the multiple choice questions. Numerical also there, and multi MCQ இருக்கும். If your candidates qualified the gate examination, entire stipend is 12,000 minimum per month of the PG program. PG program, if you want to study the PG program, minimum வந்து உங்களுக்கு 12,000 கிட்ட உங்களுக்கு வந்து they are giving a stipend. ஓகேங்களா? So these are the main highlights of the gate examinations. Next வந்து பர்டிகுலர்ஸ் அந்த கேட் எக்ஸாமோட என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? மோட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் ஆன்லைன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 65 questions, டோட்டல் மார்க் 100, டைப் ஆஃப் கொஸ்டின் MCQ, மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ், அடுத்து NET. சரிங்களா? ஸோ நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் NETனா. சரிங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இன் இங்கிலீஷ் மோட் தான். 3 hours எக்ஸாமினேஷன்ஸ். தென் MCQ கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் 1 mark கொஸ்டின்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்தளவில் நெக்ஸ்ட் போங்களேன், 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் 1 mark கொஸ்டின்ஸ், 2/3 நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் 2 mark கொஸ்டின்ஸ், 2/3 நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் 2 mark கொஸ்டின்ஸ். அண்ட் மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ்னா there is a no negative mark. சரிங்களா? அதேமாதிரி நியூமரிக்கல் ஆன்சர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு, அதாவது அதுக்கு ஆன்சர் நீங்களாம் எழுதுற மாதிரி இருக்கும், வேல்யூஸ் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ் என்னதுன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் 4 ஆன்சர் இருக்கும், அது மோரோவர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் 3 ஆன்சர் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் 4 கரெக்ட் ஆன்சர், 2 and 3 ராங் ஆன்சர். இதுதான் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்னதுன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். If you are giving the 4 options each questions, it's select any one answer. அதான் கரெக்டா இருக்கும். இந்த மல்டிபிள் செலக்டிவ் ஆன்சர் there are more than 1 or 2 answer is correct or more than 1 or 2 answer is wrong. So you have to find out whether it is correct, whether it's a wrong. If it depends upon a questions, what is a correct answer, what is a false அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப they are giving 2 options உள்ள என்ட்ரி பண்ணுவாங்க. that means a multiple selective questions. Numerical answer type of questions, there is no negative marks. Just what is some of questions they are asking dash அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து filling the blanks மாதிரி like that. So அதுக்கு there is a no negative mark questions. இது வந்து numerical answers and problems கேட்பாங்க. Theoretical questions also they are asking in the GATE examinations. See, okay, question pattern. First there are 3 sections. Next, general aptitude sections carrying a 10 question of the total 15 mark. 15% of questions are asking a general aptitude. Aptitude வந்து கேக்குறாங்க. Section A is a compulsory engineering mathematics. Next போங்க. Engineering mathematics. This sections 11 questions are carrying a total of 15 marks. It's 7 questions carrying a 1 mark. 4 questions carrying a 2 mark. And some of question may be numerical answer types also. So இப்படி இருக்கிறப்ப இதுல வந்து என்னன்னா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கம்பல்சரி. நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 இதுவுமே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 25 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் ஜெனரல் 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எதுல இருந்து வருது,
ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் 15 மார்க்ஸ்ல சாரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து தேர் கொஸ்டின் ஆஸ்கிங் ஃப்ரம் தி ஜென்ரல் ஆப்டிடியூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அரௌண்ட் 30 மார்க்ஸ். ஓகேங்களா? யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட். ஜென்ரல் ஆப்டிடியூட் வெரி நாட் மச் டிஃபிகல்டிஸ், smart easiest questions. So then another thing is section B means your core area, civil engineering. நம்ம என்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் போங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஆப்டிடியூட் 15 கொஸ்டின், இன்ஜினியர் மேத்தமெட்டிக்ஸ் 13 கொஸ்டின், சப்ஜெக்ட் ஆஃப் தி பேப்பர் டிபெண்ட்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். இஃப் ஐ வாண்ட் டு write civil, I want to write electrical, I want to write mechanical, whatever courses, அது சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து டோட்டலி 100 கொஸ்டின்ஸ், சாரி உங்களுக்கு வந்து 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து மார்க்ஸ் அலாட்டடு. சரிங்களா? ஸ்மால் கரெக்ஷன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 15 மார்க்ஸ், 13 மார்க்ஸ் அண்ட் 72 மார்க்ஸ். ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு வந்து என்ன டோட்டலி 65 கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் 72 கொஸ்டின்ஸ் இஸ் நாட் ஏ கொஸ்டின், 72 மார்க்ஸ். ஓகே, டோட்டலி 100 மார்க்ஸ், 65 கொஸ்டின்ஸ். General aptitude and engineer mathematics is a compulsory subject of the papers. It depends upon your interest or your core area. ஓகேங்களா? இதுல இருந்து கேட்பாங்க. சரி, இப்ப சார் ஐ ஹாவ் சூசன் எ சிவில். நான் ஐ ஹாவ் எக்ஸாம்பிள், செவரல் எக்ஸாம்பிள் ஃபார் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் அண்ட் ஐடி மெயின் கோர் டிபார்ட்மெண்ட். ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் தட். கேட் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். கேட்டோட சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் எப்படின்னா ஃபார் தி கேட் சிலபஸ் ஃபார் 2022 ஃபார் சிவில் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் தேர் ஆஸ்கிங், இப்போ தெர் ஆர் டோட்டலி 2 4 6 8 11 சப்ஜெக்ட். ஒரு சிவில் இன்ஜினியரிங் 11 சப்ஜெக்ட், 11 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன செக்ஷன்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க வெயிட்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து 7%, 7.75% தான் வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்க. கம்பேர் தன் ஜியோடெக்னிக்கல் சாயில் மெக்கானிக்ஸ்ல 15.25% கேட்டிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷின்ஸ்ல 6.75%. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 12.25, ஹைவே சர்வேயிங் 12%. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேட், இஃப் யூ ஆர் ரைட்டிங் கேட் எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங் எடுக்குறீங்கன்னா இதுல வந்து 11 செக்ஷன்ஸ் இருக்கு. 11 செக்ஷன்ல எது அதிக வெயிட்டேஜ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல் 15% வெயிட்டேஜ் இருக்கு. அப்போ அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்சிசி, அதுக்கடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இரிகேஷன்ஸ், இப்படி அதிக வெயிட்டேஜ் உள்ளதா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் யூ ஹாவ் ஷுட் நோ தி வெயிட்டேஜ் ஆஃப் தி ஈச் டாபிக்ஸ். எந்தெந்த டாபிக்ஸ்ல அதிக வெயிட்டேஜ் கேட்குறாங்கன்றது நீங்க மெயினா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்ச பிறகு நீங்க அதுக்கு தகுந்தபடி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. ஓகேங்களா? சார் எனக்கு இது வரும், ஒரு சில இதில் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் 3%, 3.5%, அது நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்க ஆனால் 3.5% உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் பண்ணுற அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க செலக்டிவா நீங்க 65 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க, அதுக்கு மார்க் கிடைச்சிடும். அப்போ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், நம்ம உங்களுக்கு குவாலிஃபைட் மார்க் வந்துடலாம். ஸோ நீங்க இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. இது சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் திங் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா அதே சேம் as தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர்ஸ், ப்ரோக்ராம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், சாஃப்ட் கம்ப்யூட்டரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஜென்ரல் ஆப்டிடியூட் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கான்ஸ்டன்ட் 15% கொஸ்டின் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் ரிமைனிங் வந்து இதுல வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 10% ஜென்ரல் இது அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எது வந்து நம்மளுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணும். ஓகேங்களா? தென் சிமிலர் தட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெர் ஆர் ஆல்மோஸ்ட் 11 டாபிக்ஸ் ஆர் தட். எலக்ட்ரிக்கல் மிஷின், பவர் சிஸ்டம், அதில் வந்து பவர் சிஸ்டத்தில் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 11.25, நெட்வொர்க் தியரி வந்து 11.75% கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தென் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சேம் அஸ் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன். And then mechanical engineering also. Mechanical engineering, manufacturing technologies. They are asking most of the questions. 14% questions asking from the manufacturing technology, manufacturing engineering. So அதுக்கு engineering maths and then thermodynamics இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து strength of material. So இப்படி வந்து first you have to find the weightage of the each subject, then you have to study accordingly. தென் இது சோர்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்ஜினியர் கேரியர்ஸ்ல 360 போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இது கட்டி டேட்டாஸ். ஓகேங்களா? இந்த பிபிடில நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே,
அடுத்து மெயின் திங் இஸ் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கேட் கட் ஆஃப் கம்பேரிசன் 2021 to 2019 ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸோட கேட் கட் ஆஃப் மார்க் போங்க. நெக்ஸ்ட் கேட்டு வந்து இப்போ 2021 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா 25 மார்க்ஸ் வந்து குவாலிஃபைடு மார்க். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஸ் மார்க் வந்து 25 மார்க், 100க்கு வந்து பாஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இஃப் யூ ஆர் சூஸ் அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 2021 பாஸ் மார்க் கட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் கட் ஆஃப் 25. இதே 2020 26.3, 2019 28.3. சிவில் இன்ஜினியரிங்க்கு பாஸ் குவாலிஃபைடு மார்க் 29.2, லாஸ்ட் இயர் 32.9, அதுக்கு முந்தின வருஷம் 28.2. 2019 கம்ப்யூட்டர் சயின்ஸ் 26.1, 28.5, 29.5. ரீசெண்டா கொடுத்துருக்கிறது 2021, இப்போ ரீசெண்டா முடிஞ்சதோட கட் ஆஃப். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல தான் ஹையஸ்ட் 30.3, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் 25, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ ஹை, கட் ஆஃப் மார்க் 33. மினிமம் குவாலிஃபைடு, if you are qualified 33 marks if you are stream in mechanical engineering, if you write the gate exams, minimum qualified 33 mark is must qualified. அதை பொறுத்து தான் நீங்க வந்து நம்ம அதான் எலிஜிபிலிட்டி. நீங்க இந்த 29.2 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நான் பாஸ் குவாலிஃபைடு. இந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து எல்லா கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சதுங்களா? ஸோ அப்போ அந்த மார்க் கிரைட்டீரியா அதை வச்சுதான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அது போல நீங்க உங்களே சேம் மார்க் அதே பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும், 1 or 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? பர்சனல் ஜிடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க் யூ மஸ்ட் நோ தட். ஓகேங்களா? தென் steps to this actually in the GATE exam: strength the in-depth knowledge in basics. Next, it's very 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 important. Strength in the depth of knowledge, basic knowledge is very much important. ஏன்னா if you know the basic concept, basic knowledge இருந்துச்சுனாலே you have to automatically write whatever type of questions. Same questions they are not asking previous year questions compare பண்ணி அதே questions they are not asking in the கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அதே கொஸ்டின்ஸே கேட்கவே மாட்டாங்க, ரிப்பீட் ஆகாது. டோன்ட் ரிப்பீட் கொஸ்டின்ஸ். ப்ராக்டிசிங் apply the basics to solve the gate problem. Keep practicing, you get a shortcuts. Manage time management is very much important. And ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு எதுவும் ஷார்ட்கட்ஸ் கெட் சம் ஐடியா ஷார்ட்கட்ஸ், அதை வச்சு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், why we fail in life. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், if you fail don't think I can't do this. Failure is a chance to improve yourself from the mistake. சில பேர் some of the students are hesitate to say that my mark is 1 digit mark, 5 or 10 or 11, 1 or 2 digit marks, I'm not qualified அப்படின்லாம் சொல்லுவாங்க. It's no issue, chance to improve yourself from the mistake. You know that if you write exam எழுதி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் போங்க, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் a chance to improve yourself from the mistakes. So don't worry about that. If you ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் எழுதுங்க. இதுக்கு வந்து there is no limitations. நீங்க at the age of 50, at the age of 60 you can able to write the examination gate. So there is no restrictions. All group of ages people can write the gate examinations. So no one think about your past failures. If you give up after failure, people think you are not fit to the process. So it does not matter how many times you have failed, never give up. It's very main important thing. Fall down is not at all easy, no easy. So நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க, டெஃபினெட்லி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம். So then next is a useful website for preparing interviews or any other examinations. So first thing is next சொல்லுங்க. For English communications, I given some link in PPT. If you want to develop your English communications, I can refer this link. Definitely helpful for you. Then next thing is for aptitude, GD, technical and HR interviews. நீங்க எதனால ப்ரிப்பேர் பண்ண, டெக்னிக்கலா ப்ரிப்பேர் பண்ண, இந்தியா பிக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். உங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ், நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் நடப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட் நடப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தீஸ் ஆர் த லிங்க், இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி லிங்க்ல எல்லாம் போய் யூ ஹாவ் டு ரைட் தட். நீங்க வந்து ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்றீங்க,
நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோ அனலாக் டிஜிட்டலோ எனி கைண்ட் ஆஃப் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல போய் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி பாருங்க நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணத்தான் டெஃபினெட்லி நம்மளால கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸோ நீங்க வந்து ஒரு சாப்டர் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, அந்த செக்ஷனை அதை படிச்சு முடிச்சோடனே எக்ஸாம் எழுதுங்க. அப்ப அடுத்து யூ கேன் மூவ் ஃபார் தி நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ அடுத்து எழுதுங்க. இப்படியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணத்தான் யூ கேன் கிளியர் தி கேட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஓகே சரி, ஓகே. கியர் அப், எக்ஸ்ப்ளோர், ஃபைண்ட் யுவர் பாத். ஃபைனலி நான் கேட் எக்ஸாம் பத்தி எவ்வளோ சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங்க் இஸ் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் யுவர் பாத், வேர் ஐ வாண்ட் டு கோ, வாட் ஐ வாண்ட் டு பிகம். ஸோ நெக்ஸ்ட் போங்க. அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் பாத், தென் யூ கேன் ட்ராவல். ஸோ அதனால தான் வந்து நம்ம கேட்டுக்கு இன்ட்ரெஸ்டோ இல்லை PSQs, எனி செக்டார்ஸ், கேட் இஸ் again and again I am saying that GATE is not only for higher studies. So there are several opportunities are there. So focus on yourself, find your path from the third year or from second year, then you can travel it, you can reach your goal. I wish you all the very best, my dear friends and dear students. Finally, every webinar I would like to say this quote in every webinar, sir. See our famous quote from ABJ sir: all of us do not have equal talent, but all of us have equal opportunity to develop our talent. Yes, see, all of us do not equal talent, right? But all of us have equal opportunity. எல்லாத்துக்கும் equal opportunities இருக்கு. நம்ம கேட் எக்ஸாம், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம், equal opportunity. So if you are find your opportunity and then you can develop yourself. Next போங்க. அதை நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா தான் நீங்க அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைனலி கொஸ்டின்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் and then you can ask me. Then further queries, contact, I give you my numbers and my mail ID. You can ask your doubts and then you can, if you have any doubts, please ask your doubt related GATE examinations or central government examination, higher studies, abroad studies, whatever it may be, you can ask me. I am ready to share my knowledge. உங்களுக்கு எந்த கொஸ்டின்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சார் எஸ் ப்ளீஸ். சார் நீங்கள் கேட் இதை ப்ரிப்பரேஷன் பற்றி சொன்னீங்களே சார். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்குறோன்னா அது நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸே போதுமா, இல்லை இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் புக்ஸ் வாங்கணுமா சார்? இல்லாட்டி ஆன்லைனில் ரெஃபர் பண்ணாலே போதுமா? ரைட்டு, ஆக்சுவலி நல்ல கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி ஆட் பண்ணணும்னு நானே நினச்சேன். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்கு வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் அண்ட் ரெஃபரன்ஸ், அது வந்து ஃபாரின் ஆத்தராக இருக்கலாம், மேபி இந்தியன் ஆத்தராக இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்று ஃபர்ஸ்ட் திங்க் இஸ், நீங்கள் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஜினியரிங் கரிக்குலத்தில் இருக்கக்கூடிய சிலபஸவே எடுத்துக்கோங்க. அதுலேயே தே ஆர் கிவன் தி டெக்ஸ்ட் புக் அண்ட் ரெஃபரன்ஸ் புக். இந்த புக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமாக இருக்கும். இந்த புக்கு எல்லாருமே மெனி ஆஃப் தம் ஆர் யூசிங் த ஃபாலோ இந்த புக், சம் ஆஃப் த புக். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி புக்ஸை வந்து ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். நம்மளோட ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸை. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இப்போ சிலதுக்கு வந்து சில இந்த மேடிசி பப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அது நான் படிக்கிறப்ப அது ஒரு நல்ல ஒரு அந்த மேடிசி பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அவங்க வந்து புக்லாம், சில புக்ஸு நம்மளுக்கு வந்து சிவில் எந்த கோர்னாலும் சரி அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. ஹேண்ட் புக் மாதிரி, லைக் அந்த மாதிரி புக்கை படிச்சிங்கன்னா அதில் பேசிக்ஸான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதில் அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் ஆன்சர், நம்ம சால்வ்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மெயினாக நான் சொல்கிறது, நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் நிறையா கெயின் பண்ண முடியும். தென் அது போக வந்து இந்த மேடிசி பப்ளிகேஷன் நல்லா இருக்கும். நான் பர்சனலாக நான் ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதனால வந்து அந்த பப்ளிகேஷன்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, லைக் என்ன மாதிரி டைப் ஆஃப் புக்ஸ் வேணும் ஃபார் உங்களோட கோரு, நீங்கள் எலக்ட்ரிக்கலோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆருக்கு சிவில் என்ன கோரோ அந்த கோரை நீங்கள் போட்டிங்கனாலே போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து நம்ம வந்து அது ஹேண்ட் புக்ஸ்லாம் இருக்குது.
எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹேண்ட் புக்ஸ் இருக்கு. அந்த ஹேண்ட் புக்ஸ்ல வந்து எல்லா செக்ஷன்ஸ் எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடும். அப்போ அதுலேருந்து நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சில கேட் 2021 அப்படின்ற புக்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மி தான். அதுல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வித் எக்ஸ்பிளன் நான் பர்சனலி அகைன் அண்ட் அகைன் சஜஷன் பண்றது மேடிசி பப்ளிகேஷன்ஸ். அந்த மேடிசி பப்ளிகேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல நிறைய உங்களுக்கு விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் மட்டும் போதுமானதா சார்? எஸ் டெஃபினெட்லி ஆர்எஸ் அகர்வால் நல்ல அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். நாட் ஓன்லி கேட் எனி இன்டர்வியூ ஆர் எனி நம்மளுக்கு எந்த ஒரு கோர் கம்பெனிஸ் இன்டர்வியூ பண்ணால் ஆர்எஸ் அகர்வால் புக்ஸ் வந்து கிளியர்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. வேணா சொல்லுங்க என்கிட்ட ஐ ஹேவ் எ சாஃப்ட் காப்பி. ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வாலோட புக்கோட சாஃப்ட் காப்பீஸ் என்கிட்ட இருக்கு. வேணா பிங்க் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அதை நான் தாரேன். சரிங்களா? யாருக்குனாலும் உங்களுக்கு ஈவன் நீங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம், உங்களுக்கு கேட் எக்ஸாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க நெட்ல ப்ரௌஸ் பண்றப்ப ஏதாவது ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் சென்டாமெட்ரில் அனலாக் அண்ட் டிஜிட்டல்ஸ், எனி கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ், அதை வந்து ஜஸ்ட் மென்ஷன் த நேம் போட்டு ஐஇஎஸ் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா ஐஇஎஸ் மாஸ்டர் கேட் அண்ட் ஐஇஎஸ் மாஸ்டர்ஸ் அதுல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிளியர் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பேசிக் ஃபண்டமெண்டல் அதோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அது கேட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களா அது கிளியரா வந்து எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு ஸ்டடி. அவ்வளோ உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எனி கோர்ஸ் எனி டிபார்ட்மெண்ட் நீங்க அந்த சப்ஜெக்ட் நேம் போட்டு கேட் ஐஏஎஸ் மாஸ்டர் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஏஎஸ் மாஸ்டர் வெப்சைட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃப்ரீ கேன் டவுன்லோட் ஃப்ரீ. அதனால வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க ஆப்டிடியூட் அகர்வால் இஸ் பெஸ்ட். அது போக நீங்க இந்தியா பிக்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வந்து ஆப்டிடியூடுக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, அது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா 15 மார்க் 15 மார்க்ஸ் ஆப்டிடியூட், 15 மார்க்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வருது. 15 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஆப்டிடியூட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா 15 மார்க்ஸ். ரிமைனிங் நீங்க மஸ்ட் கான்சென்ட்ரேட். சார் நான் பாஸ் மட்டும் பண்ணா போதும் சார், அப்போ ரிமைனிங் 10 to 20 மார்க்ஸ் தான் அதிகபட்சம். அது வந்து சப்ஜெக்ட் நாலேஜில் நீங்க ஒரு சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி பிடிச்சாலும் கூட ஈஸியாக போகலாம். ஸோ இப்படி சிஸ்டமேட்டிக்கா படிங்க. நான் எவ்வளவு உங்களுக்கு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட், ஃபிக்ஸ் யுவர் டார்கெட், தென் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். அதுக்குள்ள வேற எனி அதர் queries? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிச்சுங்களா? Did you get any idea? பட் கேட் எக்ஸாம் பற்றி ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிச்சுங்களா? Say yes or no? Yes sir. Okay, thank you. What about others? Are you clear? Yes sir. Okay. ஜான் பிலிப் இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எதுனாலும் என்னை அப்ரோச் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் டுடே செஷன். Now, if you have any doubts, you can ask me. Otherwise, you can leave the session. Thank you all. Thank you. Stay safe. பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. Thank you all. Thank you sir. Thank you pa.